அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. ஆனந்த நிலையத்தை விட்டு மஞ்சுளா வெளியேறி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. அவள் இல்லாமல் அந்த அழகிய மாளிகை ஒளி குன்றி சூன்யமாகி விட்டது போன்ற ஒரு துயர உணர்ச்சியில் பீடிக்கப்பட்ட கிட்டாவும் சிந்தாமணியும் வேலையில் உற்சாகம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். நீடித்து இங்கு நாம் எதற்காக தங்கியிருக்க வேண்டும் என்ற அசட்டையான எண்ணங்கள் அவர்கள் மனதில் ஏற்பட்டு விட்டிருந்தன. வாழ்க்கை போராட்டத்திலே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கும் இளமை பருவத் துடிப்பு நிறைந்த வஜ்ரவேலுவுக்கும் அம்பி பயலுக்கும் கூட அந்த பங்களாவில் உத்தியோகம் மெத்தவும் கசந்து போயிருந்தது. கூட பிறந்த சகோதரியை பறிகொடுத்து விட்டவர்கள் அவர்கள் இருவரும் விவரம் புரியாத ஒருவித ஏக்கத்தில் தவித்து கொண்டிருந்தனர். எப்பொழுது இங்கிருந்து பீத்து கொண்டு கிளம்பலாம் என அடிக்கடி தமக்குள் எண்ணி மனம் புழுங்கினர். சமீபத்திலே தொடர்ந்து சில தினங்களாக ஏற்பட்ட சில சம்பவங்கள் அவர்கள் நால்வரின் மனதிலே வெறுப்பு தீயை மூட்டிவிட்டிருந்தன. அதன் கனலிலே கொதித்து குமுறிக்கொண்டு புறப்பட்ட தங்களது எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் தனிமையிலே சந்திக்கும் பொழுது பரிமாறி கொட்டி ஆறுதல் பெற அவர்களால் முடியவில்லை. மஞ்சுளா புறப்பட்டு சென்ற சில தினங்களுக்கு பிறகு கிரிதரன் மிகவும் சிரமப்பட்டு சென்னை நகரிலிருந்து ஒரு நர்ஸ் பெண்மணியை தருவித்து தன் சகோதரியை கவனிக்க அமர்த்தியிருந்தான். அந்த புதிய பெண்ணை பார்த்த அளவிலேயே வேலைக்காரர்கள் பலருக்கு பிடிக்கவில்லை. நர்ஸ் வேலையில் நல்ல பயிற்சியும் திறமையும் உடையவளாக இருந்தாள் என்பதனாலோ வேறு என்ன காரணத்தினாலோ அவள் மிகவும் கருவியாக காணப்பட்டாள். பேச்சிலும் போக்கிலும் கண்டிப்பும் கராருமாக இருந்தாள். பங்களாவில் இருந்த மற்ற வேலைக்காரர்களை தூசிக்கு சமமாக எண்ணி ஆஸ்பத்திரியின் வார்டுகளுக்குள் மிடுக்காக நடக்கும் பாவனையில் குதிக்கால் வைத்த பாதரட்சைகள் டக் டக் என்று ஒலிக்க செருக்குடன் அந்த மாளிகை முழுவதும் பவனி வந்து கொண்டிருந்தாள். சலவை செய்து கஞ்சி போட்டு விரைத்து நிற்கும் நர்ஸ் உடுப்பை அணிந்து கொண்டு பாதரட்சை சப்திக்க அவள் சமையலறை அருகில் வந்தால் கூட கிட்டாவுக்கு பொறுக்க விஷயமாக இருந்தது. அவள் வரவை எச்சரிக்க வேகமாக வந்து வீசிய மருந்தின் மனம் அவரது குடலை புரட்டியது. நோயாளிக்கு நான் சொன்ன உணவை தயார் செய்து விட்டீர்களா என்று வீட்டு எஜமானி போல் தன்னை மிரட்டுவதை அவர் கட்டோடு வெறுத்தார். உங்களுக்கு வெஜிடபிள்களை ரோஸ்ட் செய்ய தெரியவில்லை என்று ஒரு நாள் அவரது சமையல் திறனை குறைவாக பேசிவிட்டாள். கிட்டாவிற்கு கோபம் தாழ முடியாது பொங்கி கொண்டு வந்துவிட்டது. கையில் பிடித்திருந்த கரண்டி அவள் முன் வீசிவிட்டு, சமையல் செய்ய எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறாய் என்று கூச்சல் போட வேண்டும் போல் ஆத்திரத்தில் துடித்தார். நல்ல வேளையாக அது சமயம் சாப்பிடுவதற்கு கிரிதரன் உள்ளே வந்துவிட்டான். தொண்டையிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு அவளை முறைத்து பார்த்துவிட்டு அவர் மௌனமாகிவிட்டார். ஆனால் அன்று முதல் அவருக்கு அந்த பெண் மீது மிகவும் வெறுப்பும் ஆனந்த நிலையத்து அடுப்பாங்கரை உத்தியோகத்தின் மீது மகா கசப்பும் ஏற்பட்டது. மஞ்சுளாவின் பதவி எங்கே? எத்தனை அடக்கமான பெண்! என்ன அழகு! என்ன இனிமையான சுபாவம்! அவள் எங்கே? இந்த பிரம்மஹத்தி எங்கே? என்று தனக்குள் அடிக்கடி எண்ணி குமுறினார். சிந்தாமணிக்கு இந்த புதிய நர்ஸை நேரடியாக அடிக்கடி மாளிகையில் சந்திக்கும் சந்தர்ப்பம் குறைவாக இருந்தது. எனினும் அவள் மாலை பொழுதானதும் அலங்கரித்து கொண்டு தினசரி கடைத்தெருவுக்கு கிளம்பி விடுவதைக் காண அவருக்கு பிடிக்கவில்லை. மாநிற முகத்தின் மீது அவள் அப்பிக் கொண்டிருந்த பவுடர் பூச்சையும் உதட்டுச் சாயத்தையும் கண்டு அருவருப்படைந்து போனார். குங்கும பொட்டு ஒன்று மட்டும் துலங்கும் அழகிய சுந்தர வதனம், கழுத்தில் பாசிமணி மாலை, கையில் கண்ணாடி வளையல்கள், ஆபரணங்கள் ஏதும் இல்லை என்றாலும் புன்னகை ஒன்றே பெரும் பொன்னகையாக ஒளி வீச மகாலட்சுமி போல் துலங்கும் எவ்வளவு அழகான பெண் மஞ்சுளா! பங்களாவிற்கே பெரும் கலையாக இருந்தாளே! கிரிதரனை சொல்லி குற்றமில்லை. அந்த அழகிய முகத்தை கண்டு எந்த இளைஞன்தான் உள்ளம் தடுமாற மாட்டான் என்று எண்ணி எண்ணி வியந்தார். அம்பி பயலுக்கு புதிய நர்ஸை அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனால் அவளை மஞ்சுளாவுடன் ஒப்பிட்டு கொண்டு குற்றம் கண்டுபிடிக்க அவனுக்கு பொழுது இருக்கவில்லை. அவனது சொந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அவன் வயதை ஒத்த வாலிபன் சினிமா உலகிலே புகுந்து பின்னணி பாடகனாக முன்னணிக்கு வேகமாக வந்து கொண்டிருந்தான். புதிதாக திரையிடப்பட்ட படங்களை பார்த்துவிட்டு வரும்பொழுதெல்லாம் அம்பிப்பயலின் கருத்து சினிமா உலகத்திற்கு ஓட ஆரம்பித்தது. இதென்ன வேலை? கூப்பிட்ட குரலுக்கு இங்கும் அங்கும் பாய்ந்து ஓடி
பணிபுரியும் இந்த அடிமை வாழ்வு போதும். ஏதாவது சினிமா கம்பெனியில் ஒரு வேலை கிடைத்துவிட்டால் தேவலை. அங்கு முன்னுக்கு வர எத்தனையோ வழிகள் இருக்கின்றன என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தான் அவன். வஜ்ரவேலுவின் யோசனை வேறு திக்கில் திரும்பிக் கொண்டிருந்தது. ஆற்றிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். புதிய வெள்ளம் வரும். பழையதை அடித்து கொண்டு போகும். அதுபோல் ஆனந்த நிலையத்தில் புதிய வேலைக்காரர்கள் வருவார்கள். பழைய ஊழியர்கள் வேலையினின்று விலக்கப்படுவார்கள். நமது வேலை மட்டும் இங்கே என்ன நிச்சயம்? நீயாக போகிறாயா அல்லது நானாக போகும்படி செய்யட்டுமா என்று சொல்லும் மாதிரியில் இன்னல்கள் பல விளைவிப்பார்கள் எஜமானி அம்மாள். அவர்கள் அப்படிப்பட்ட குணசாலி. பொறுமையே உருவான மஞ்சுளாவையே பல விதத்தில் சிரமப்படுத்தி விரட்டி விட்டார்களே. எஜமானி அம்மாள் சீட்டு கொடுக்கும் முன் ராஜினாமாவை நாமே நீட்டிவிட வேண்டும். வெளியே போனால் இனிமேல் இன்னொருவருக்கு கைகட்டி சேவகம் செய்வதில்லை. பேசாமல் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை வைத்துக்கொண்டு ராஜா போல் உட்கார்ந்து விட வேண்டும் என்று பற்பல சிந்தித்து கொண்டிருந்தான். அடுத்தபடியாக நடந்த இரு சம்பவங்கள் இவர்கள் நால்வரையும் மன அதிர்ச்சி அடையும்படி செய்துவிட்டிருந்தன. கருப்பு கண்ணாடியும் சில்க் ஜிப்பாவும் சரிகை அங்கவஸ்திரமுமாக புத்தம் புதியதொரு காரில் வந்து இறங்கினான் ஒரு கட்டழகன் ஒரு நாள். இவன் யார் என்று வேலைக்காரன் கண்கள் வியப்பில் விரிந்தன. சௌமினி அம்மாளுடன் அழகாக பேசி சிரித்து பழகிய அந்த மனிதன் அதற்கு பின்னர் அடிக்கடி ஆனந்த நிலையத்திற்கு வரத் தொடங்கினான். சௌமினி அம்மாளின் மாமன் மகன் பெரிய பணக்காரன். வெளியூரில் இருந்தான். இவ்வளவு காலமும் இப்பொழுதுதான் திரும்பி வந்திருக்கிறான். சொந்தமாக ஏதாவது ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க உத்தேசித்து கொண்டிருக்கிறான் என்ற விவரம் காதுகளில் பட்டது. இவ்வளவு காலமும் இல்லாமல் திடீரென்று ஆகாய வீதியிலிருந்து முளைத்தெழுந்தவன் போல வந்து உறவு கொண்டாடிய அந்த புதிய மனிதனை ஏனோ அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. வந்தவன் எஜமானி அம்மாளுடன் அளவலாவை விட்டு போகாது வேலைக்காரர்களை தனது ஊழியர்கள் போல எண்ணி ஏவத் தொடங்கியது அவர்களுக்கு சகிக்க முடியாத வேதனையாக இருந்தது. இவன் எவன் நம்மை விரட்ட என்று எண்ணி ஆத்திரமடைந்து உள்ளம் குமுறி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் விட அன்று காலையில் நடந்த சம்பவம் அவர்கள் எல்லோர் மனதிலும் ஒருவித சந்தேகத்தை எழுப்பிவிட்டிருந்தது. இரவும் பகலும் சந்திராவின் படுக்கை அருகே கிடந்து அவளை காத்து வந்த கிரிதரனின் நாய் டைகர் அன்று காலை திடீரென்று இறந்துவிட்டது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் தோட்டத்தில் குரைத்து கொண்டு குதித்து விளையாடி கொண்டிருந்த நாய் ஒரு மரத்தடியில் சுருண்டு கிடப்பதை சிந்தாமணி கண்டு திடுக்கிட்டு போனார். ஓடி அருகில் சென்று கவனித்தபோது அது இறந்து விட்டிருப்பதை உணர்ந்தார். விஷயத்தை கேள்விப்பட்ட கிரிதரன் திடுக்கிட்டு போனான். உற்றார் உறவினர் யாரையோ இழந்து விட்டது போல் அவனுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. நாயின் மரணத்தை அறிந்த சந்திரா கண்ணீர் உகுத்து கதறி அழுதுவிட்டாள். அன்று முழுவதும் அவள் சாப்பிடவே இல்லை. ஸ்ரீமான் நாராயணன் விஷயத்தை அறிந்ததும் அடடா என்று கொஞ்சம் அனுதாபப்பட்டார். சௌமினிக்கு மட்டும் மிக்க கோபம் ஏற்பட்டது. ஒரு நாய் செத்து விட்டதற்கு மனிதர் செத்து போய்விட்டது போல் ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்? எல்லோரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு துக்கம் கொண்டாடுவது சகிக்கவில்லை என்று பொதுவாக எல்லோருக்கும் படும்படி ஒரு தடவை இறைந்தாள். அவள் நாயின் சாவை அசட்டை செய்துவிட்டு தனது கைப்பையுடன் வெளியே புறப்பட்டு விட்டாள். அன்று இரவு படுப்பதற்காக தங்களது விடுதிக்கு வந்த வேலைக்காரர்கள் நால்வரின் மனமும் நாயின் மரணத்தை பற்றி ஒரே விதமாக சிந்தித்து கொண்டிருந்தன. அவர்களால் அதை பற்றி பேசாதிருக்க முடியவே இல்லை. மிருக வைத்தியர் வந்து பரிசோதித்து பார்த்தார். மூச்சு திணறலால் உயிர் போய் விட்டிருக்கிறது என்று சொன்னார். நன்றாக இருந்த நாய்க்கு மூச்சு திணறல் ஏற்படுவானேன்? என்று தனக்குள்ளே பேசுவது போன்று சொன்னார் சிந்தாமணி. படுக்கையை விரித்துவிட்டு அதன் மீது வந்து உட்கார்ந்த கிட்டா உடனடியாக பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒரு சந்தேகம். யாரோ நாய்க்கு மருந்து வைத்து கொன்று விட்டிருக்கிறார்கள். அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் என்றார் படபடப்புடன். வஜ்ரவேலு அசட்டு சிரிப்பு சிரித்தான். கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம். மூளையை கொஞ்சம் உபயோகித்து சிந்திக்க வேண்டும். டைகர் மீது வெறுப்புடையவர்கள் யாரேனும் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும்.
நாயை கண்டால் பிடிக்காதவர்கள் இங்கே 3 பேர் இருக்கிறார்கள். சௌமினி அம்மாள், புதிதாக வந்துள்ள நர்ஸ், புதிதாக தோன்றியிருக்கும் உறவு மனிதர் சுவாமிநாதன் அவர்கள். ஆனால் சௌமினி அம்மாள் இதை செய்திருக்க முடியாது. நாயை ஒழித்துவிட வேண்டுமென்றால் 2 வருஷங்களுக்கு முன்பே நாய் வாங்கிய புதிதிலேயே அதை கொன்று விட்டிருக்கலாம். அதனால் இதை அவர்கள் செய்யவில்லை. புதிதாக வந்துள்ள நர்ஸ் பெண்மணிக்கு டைகரை கண்டால் ஒரே பயம். அருகில் கூட போக மாட்டாள். மேலும் அந்த அம்மாள் இது மாதிரி காரியங்களில் இறங்கக்கூடியவளாக தோன்றவில்லை. என் சந்தேகமெல்லாம் அந்த ஆசாமி சுவாமிநாதன் மீதுதான். முதல் நாள் அவர் இங்கே வந்தபொழுது டைகர் அவர் மீது பாய்ந்து அவரது சில்க் ஜிப்பாவை சின்னாபின்னம் செய்துவிட்டது. அந்த ஆத்திரம் அந்த மனிதருக்கு. சமயம் பார்த்து தீர்த்து கட்டியிருக்கிறார். இது அவருடைய வேலை, நான் நிச்சயமாக சொல்வேன் என்று அழுத்தமாகவும் உறுதியாகவும் சொன்னான். அம்பிப்பயல் அதற்குள் குறுக்கிட்டான். நானும் இதை ஆமோதிக்கிறேன். இது சுவாமிநாதனுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் வஜ்ரவேலு நினைப்பது போல் ஆத்திரத்தினால் செய்த செய்கை அல்ல. நீங்கள் நினைப்பது போல் நான் அந்த ஆசாமியை ஒரு பெரிய பணக்காரர் என நினைக்கவில்லை. அப்படி ஒரு வேஷம் போடும் பெரிய எத்தன் என எண்ணுகிறேன். உறவு கொண்டாடி கொண்டு உள்ளே நுழைந்து வீட்டின் உளவுகளை கண்டு கொண்டார். இரவில் புகுந்து கொள்ளையடிக்க இந்த நாய் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது. அதனால் அதை முடித்து விட்டார். ஒரு நாள் இந்த பங்களாவில் கொள்ளை போகப் போகிறதென்று நீங்களே பார்க்க போகிறீர்கள் என்றான் மூச்சு விடாது. சிந்தாமணி அசட்டையாக சிரித்தார். நீங்கள் மூவரும் உங்கள் கற்பனையெல்லாம் போட்டு ஒரு கதையாகவும் உருவாக்குங்கள். அம்பி பயல் எங்கேயாவது ஒரு சினிமா கம்பெனியில் அதை கொண்டு விற்கட்டும். அத்துடன் அதிலே கதாநாயகனாகவும் நடிக்கட்டும். வீணாக ஒரு மனிதன் தலையை போட்டு உருட்டுகிறீர்களே, வேடிக்கைதான் இது. சுவாமிநாதன் போன்ற ஆசாமிகள் கருப்பு முகமூடி போட்டுக்கொண்டு இரவில் திருட்டுத்தனமாக ஒரு வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க தேவையில்லை. பட்ட பகலிலே பல்லை காட்டி பேசி பணத்தை பறிக்கும் சாமர்த்தியமுடையவர்கள். கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து உருக வேண்டி அவர்கள் காத்திருக்க அவசியமில்லை. உலக அனுபவமற்ற 10ஆம் பசிலிகள் மனம் போனபடி உலர்கிறீர்கள். எதையோ கண்டதை சாப்பிட்டுவிட்டு நாய் நெஞ்சடைத்து கொண்டு செத்து விட்டிருக்கிறது. அதற்கு போய் வீணாக யாரையும் பழி சொல்வது தவறு. தூங்குங்கள் பேசாமல் என்று அதட்டிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்து கொண்டார். வெகு நேரம் வரையில் அவருக்கு உறக்கம் வரவில்லை. டைகரின் மரணத்தை பற்றி பற்பல சந்தேகங்கள் அவரது சிந்தனையை குழப்பிக் கொண்டிருந்தன. காரணமற்ற ஒரு கலவரத்தில் அவர் அமைதி இழந்து படுக்கையில் வெகு நேரம் வரை புரண்டு கொண்டிருந்தார்.